இங்கு தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நீச்சபங்க ராஜயோகமும் அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். நிறைய ஸ்டாம்பேடுகள் திருவிழாக்களிலும் ஃபங்க்ஷன்களிலும் அரசியல் கூட்டங்களிலும் மீண்டும் மீண்டும் ஏற்படுவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுவதனால் எல்லா இடத்திலும் இயற்கை கோர தாண்டவம் ஆடப்போகிறதை பார்ப்பீர்கள். இயற்கையை போற்றுவதற்கு மனிதன் பயந்து இயற்கை பின்னாடி ஓடக்கூடிய அமைப்பு ஏற்படும். இலங்கை மீண்டும் பாதிக்கப்படும். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS Travels, எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். 2026 வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்ல போகிறோம். 2026 ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள். உடனடியாக வெளியேற சொல்வார்கள். இன மோதல்கள், மத மோதல்கள்லாம் உலகத்தில் அதிகமாக ஏற்படும். வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா நாடுகள், ஜெர்மன் நாடுகள், அதே போல் லண்டன் போன்ற யூரோப்பு நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படும். போர் மேகங்கள் நிச்சயமாக இருக்கும். பெட்ரோலியம் நாடுகளெல்லாம் பெரிய பாதிப்புகள் காணப்படும். பெட்ரோலியம் நாடுகள்லாம் திடீரென்று வீழ்ச்சி பெறும். ஏற்கனவே பெட்ரோலிய நாடுகளில் துபாய் போன்ற நாடுகள் வணிக நாடுகளாக மாறிவிட்டதை போல் மற்ற நாடுகளும் அதை நோக்கி நகரும். சுற்றுலா நாடுகளாக ஆகும். அந்த எந்தெந்த நாடுகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது, இதுபோல் கேளிக்கை விடுதிகள்லாம் தடை செய்யப்பட்டிருந்தோ அதெல்லாம் ஓப்பன் செய்து விடுவார்கள். அதிகமான சுற்றுலா பயணமாக மாற்றிக்கொள்வார்கள். நிலநடுக்கங்கள் இந்த வருடம் உலகத்தை புரட்டி போடும். பெரும் நிலநடுக்கங்கள் காணப்படும். இமயமலை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் பெரிதாகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். மருத்துவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு புரட்சிகள் காணப்படும். மருத்துவத்துறையில் பெரிய நோய்களுக்கு நீண்ட நாட்களாக நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறோம். 3 வருடமாக அது 2031 ஆண்டு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு மருத்துவத்தில் பெரிய சாதனைகள் வருவதனால் பெரிய பெரிய நோய்களில் ஏற்கனவே பாதித்தவர்கள் கூட இந்த வருடம் சிறிது கொஞ்சம் பிடித்து கொண்டு அதை தாங்கி தெய்வ கடாட்சத்துடன் இருந்தால் உங்களுக்கு மருந்து, நோய்கள், அதை சிகிச்சை முறைகள்லாம் மாற்றி நீங்கள் புத்துணர்வு பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக கேன்சர் நோய்கள், பார்க்கின்சன் நோய்கள், கண் நோய்கள், முதுகு தண்டுவட நோய்கள், நடக்க முடியாத பாதிப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் நோய்களில் மருத்துவத்துறையில் மக்களே எதிர்பார்க்காத புரட்சிகள் காணப்படும். குறிப்பாக கோமா ஸ்டேஜில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட பெரிய அளவுக்கு மருத்துவத்துறையில் புரட்சிகள் காணப்படும். பெண்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். குழந்தை பேரில் அமைப்பில் பெரிய புரட்சிகள் காணப்படும். நாள்பட்ட நோய்கள் என்று சொல்வார்கள். ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எல்லாம் சொல்வார்கள். அதற்கெல்லாம் மருந்தே இல்லை என்று சொல்வார்கள். அதற்கெல்லாம் மருந்துகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் பிறப்பிலிருந்தே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் விடிவு காணப்படக்கூடிய மருத்துவ புரட்சி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முதலீடு செய்யலாம். செவ்வாய் வீட்டை குரு பார்வையிடக்கூடிய காலகட்டம். தங்கத்தினுடைய முதலீடுகள் அதிகமாக ஏற்படும். ஷேரில் லாங் டேர்ம் ஷேரெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். டே டு டே நாளைக்கு போட்டு இன்றைக்கி பணம் எடுக்கலாம் என்று சொல்லி மாட்டி கொடுக்காதீர்கள். கிரிப்டோ கரன்சி, அந்த கரன்சி என்று தெரியாத இதெல்லாம் போயிட்டு ஆசைப்பட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள்.
கண்ணெதிரிலே வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் எவ்வளோ முதலீடு செய்தாலும் தாய்நாட்டில் 60%க்கு மேல் முதலீடு செய்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வருவது தான், துபாய், சிங்கப்பூர் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான முதலீடான நகரமாக மாறும். அந்த இடத்தில் வைத்துக்கொள்வது உங்களுக்கு சட்டப்படி உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். இளம் வயதை சார்ந்த தமிழர்கள், குறிப்பாக இந்தியாவில் தமிழர்கள், இளம் வயது தமிழர்கள் நிறைய பேர் 2026ஆம் ஆண்டு பில்லியனர்களாக ஆகக்கூடிய அமைப்பு எழுதி வைத்து கொள்ளுங்கள். அது தமிழர்களுக்கு ஏன் ஏற்படுவது என்பதை பாருங்கள். செவ்வாவின் ஆதிக்கம் அது பெரிய அளவுக்கு ஏற்படும். அதே போல் கேரளா அமைப்பும் பெரிய அளவுக்கு மேன்மை அடையும். கேரளாவில் இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கேரளாவில் நிறைய சட்டத்திட்டங்கள் மாறும். அதே போல் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நிறைய அளவுக்கு கஷ்டங்கள் காணப்பட்டாலும் அவர்கள் கூட்டணி மிக வலிமையாக காணப்படும். அதே சமயம் இங்கு தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நீச்சபங்க ராஜயோகமும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அதனால் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு மனக்குழப்பங்கள் காணப்படும். நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க இந்த மனக்குழப்பங்கள் போகும். உக்கிர தெய்வ வழிபாடு, காளி, வாராகி, சூலினி, பிரித்திங்கரா என்ற உக்கிர தெய்வ வழிபாடுகளை வைக்க வைக்க ஏற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகுதான் எல்லா முடிவுகளும், கூட்டணிகள் எல்லாம் திருப்பமாகும். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான அணி ஏற்படும். எல்லா விதமான அணிகள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய வழக்குகள், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரும் அரசியல் தலைவர்களுக்கு, நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுடைய தேகாரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9இல் குரு உச்சம் பெறுகிறார். அவர் விருச்சக ராசியை சேர்ந்தவர். 3 பேரும் பெரிய தலைவர்கள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் இருக்கிறார், பிரியங்கா இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தில் தாயாருடைய தேகாரோக்கியத்தை அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவர்களுடைய தேகாரோக்கியத்தை, விருச்சக ராசிக்காரர்களுடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான தொழிலதிபர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சினிமா நடிகர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேகாரோக்கியம், வாகன அமைப்பில் அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம் பிள்ளைகள் போகக்கூடிய அந்த சுற்றுலா பயணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு விச்சமாக இருக்கிறனால் பீடாதிபதிகள் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். பீடாதிபதிகளுடைய கூட இருப்பவர்களே செய்யக்கூடிய சதிகளுக்கு பீடாதிபதி அந்த மடத்தினுடைய பெருமைகள் எல்லாம் பாழாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பெரிய அதிர்ஷ்டம், பெரிய அனுகூலங்கள், புரட்சிகள் எல்லாம் எதில் என்றால் ஸ்போர்ட்ஸிலும், மருத்துவத்துறையிலும், விஞ்ஞானத்திலும் ஆத்ம ரீதியான ஒரு பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். டிஜிட்டலில் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த மீடியா துறையெல்லாம் வேறு லெவலுக்கு வரும். செல்ஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம், இந்த ஸ்போனெல்லாம் வேறு லெவலுக்கு கையை உபயோகப்படுத்தாமல் வேறு எந்தெந்த லெவல் டெக்னாலஜி இருக்கிறதோ மிரட்சியோடு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, ஏனென்றால் குருவுக்கு சனிக்கு பார்வை கொடுப்பதும், புதன் வீட்டை சனி பார்ப்பதும் எல்லா விதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக ஏற்படும். அரசியல் வளர்ச்சி ஏற்படும், கல்வி வளர்ச்சி ஏற்படும். நிறைய கல்லூரிகள் இந்தியாவில் தொடங்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தின் மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும். நிறைய வரி விகிதத்தினுடைய குறைப்புகள் காணப்படும். அதே போல் ஆன்மீக ஆராய்ச்சிகள் அதிகப்படுத்தப்படும். ஆன்மீக சுற்றுலாக்கு என்று நிறைய நகரங்கள் இணைக்கப்படும். எல்லா விதத்திலும் படிப்படியாக நீங்கள் பார்ப்பது எது இருந்தாலும் போராட்டமும்
மனிதனுடைய வக்ர புத்தியும் அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதும் தீவிரவாதத்தினுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுவது இந்தியாவுக்கு பல விதத்தில் அண்டை அயல் நாடுகளால் தொந்தரவுகள் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரிய வன்முறைகள் காணப்படும். அதனால் அமெரிக்காவே இப்படி ஆகிறது என்றதை பார்த்தால் மற்ற நாடுகள் பிரான்ஸாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், இந்த நாடுகளிலெல்லாம் ஸ்திரமற்ற தன்மை ஏற்படும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கனடாவிலெல்லாம் நிம்மதியே இல்லாத ஆகிடும். இந்தியாவில் தங்கச் சுரங்கங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அளவுக்கு கனிமங்கள் கிடைக்கக்கூடிய சுரங்கங்கள் காணப்படும். கோயில்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். மலை கோயில்களில் பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே சட்டத்திட்டங்களை சரியாக செயல்படுத்தி இந்த மக்கள் கூடக்கூடிய ஏற்கனவே ஒரு நடிகருடைய பிரச்சாரத்தில் பார்த்திரும், அதுபோல் நிறைய ஸ்டாம்பேடுகள் திருவிழாக்களிலும் ஃபங்க்ஷனுகளிலும் அரசியல் கூட்டங்களிலும் மீண்டும் மீண்டும் ஏற்படுவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுவதனால் எல்லாவற்றிலும் சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கக்கூடிய காலகட்டம். எந்தெந்த இடத்திலெல்லாம் சேதத்தை இயற்கையை மக்கள் அந்தந்த இயற்கையை சேதப்படுத்தினானோ, கடலாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், புல்வெளியாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் இயற்கை கோர தாண்டவம் ஆடப்போகிறதை பார்ப்பீர்கள். இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா விதத்திலும் சேதங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய அமைப்பு. இயற்கையை போற்றுவதற்கு மனிதன் பயந்து இயற்கை பின்னாடி ஓடக்கூடிய அமைப்பு ஏற்படும். இலங்கை மீண்டும் பாதிக்கப்படும். இலங்கை மீண்டும் இயற்கையால் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் அந்த ஊர் மக்களுக்கு பெரிய பாதிப்புகள். இப்பொழுதே அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இலங்கையுடைய கடல் அமைப்பால் நீரால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு, மலை சரிவுகளுக்கு, சுற்றுலாத்தலம் என்று எல்லா இடத்திலும் நீங்கள் திறந்து விட்டதுக்கெல்லாம் விலை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அந்தமான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். கேரளா அமைப்பில் பாதிப்புகள் காணப்படும். ஆந்திரா அமைப்புகள் காணப்படும். சவுத் இந்தியாவில் பெரிய பாதிப்புகள். மீண்டும் தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு ஆட்படும் இயற்கையால் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குஜராத்திலிருந்து பெரிய சிக்கல்கள் காணப்படும். டெல்லி ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக காணப்படக்கூடியதில் அந்த பூலோக அமைப்பில் ஜோதிடத்தில் காணப்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. எனவே எல்லாமே இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வ பலத்துடன் இதுவும் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தை தெய்வம் கண்டிப்பாக நமக்கு காப்பாற்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை பார்ப்போம்.